ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மாமி ஆன் போர்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரீசெண்டாக ஊட்ஸ் போயிருந்தோம். ஊட்ஸ் ஒன்றும் இல்லைங்க, போலண்டில் இருக்க ஒரு சிட்டி நேம் தான் ஊட்ஸு. அங்கே தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டில் 2 நாள் ஸ்டே பண்ணி சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நாங்கள் எங்கே போனோன்னா வந்து இந்த ஃபேமஸான ஸ்ட்ரீட் தான் போனோம். இது வந்து பெட்ரோஸ்கா ஸ்ட்ரீட் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து ஃபேமஸான ஸ்ட்ரீட்டாக ஊட்ஸ்லேயே. இது வந்து லாங்கஸ்ட் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிறாங்க. மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்து இந்த ஸ்ட்ரீட். கண்டிப்பாக வந்து இங்கே டூரிஸ்ட் அட்ராக்ஷன் நிறைய வந்து பீப்புள்ஸ் இப்போ டூரிஸ்ட்லாம் வராங்களா, அவங்களாம் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரீட் வந்து விசிட் பண்ணுறாங்க. இது வந்து 4.2 கிலோமீட்டர் லென்த் இருக்கான். இந்த அவ்வளோ நீட்டு இருக்குது. 2 சைடுமே கடை தான். நம்ம ஊரில் எப்படி திருவிழானா 2 சைடுமே கடை இருக்கும். பட் என்னென்னா இங்கே வந்து நிறைய ஹோட்டல்ஸு, பார்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது. கெபாப் ஷாப்பு அந்த மாதிரி தான் இருந்தது. இதில் வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் ரெசிடென்ஷியல், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பில்டிங் அந்த மாதிரிலாம் இருக்குது. எப்போ 19th செஞ்சுரி 20th செஞ்சுரி இருக்கிற பில்டிங்ஸ்லாம் இருக்குது. வாருக்கு அப்புறம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜகீர் கபாப்பில் நான் ட்ரை பண்ணேன், சூப்பராக இருந்தது கெபாப்பு. நம்ம ஊரில் ஷவர்மா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. இந்த ஊரில் கெபாப் தான் ஃபேமஸ்ஸு. அப்படியே 2 சைடும் நம்ம பார்த்துட்டு போகலாம். ஃபுல்லாக வந்து ஹோட்டல் வெளியில் தான் இந்த மாதிரி கொடலாம் வச்சு சீட்டிங் போட்டிருக்காங்க. கீழே இப்போ 2 சைடுமே வந்து இந்த மாதிரி ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி போட்டு ஈஸ்ட் சைடு ஃபுல்லாக டேரக்டர்ஸ், கேமராமேனோட நேம்ஸ் போட்டிருக்காங்க. வெஸ்ட் சைடு ஃபுல்லாமே ஆக்டர்ஸோட நேம் போட்டு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீட்லேயே போட்டிருக்காங்க. பட் அது மேலே வந்து அந்த சேர்லாம் போட்டிருக்கதால அந்த அளவுக்கு தெரியல. எல்லா ஸ்டார்லேயுமே ஒரு ஃபேமஸான ஆக்டர் அவங்க நேம்ஸ் இருக்குது. டேரக்டர்ஸ், கேமராமேன் அந்த மாதிரி நேமு. அங்கங்கே மாதிரி இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருந்தாங்க. நைட்டு வந்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஈவினிங் டைமில் தான் போனோம். இன்னும் லைட்டிங்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஃபுல்லாக லைட் போட்டால் செம்மையாக இருக்கும். தெருவே பாருங்கள், அப்படியே ஜகஜோதியாக இருக்குது. நம்ம ஊருக்கு திருவிழா போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் வந்தது. போலண்டில் டெஃபினட்டாக ஒன்று ட்ரை பண்ணலாம்னா ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணலாம். ஊர்லலாம் இந்தியாவிலலாம் சாப்பிடும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா டக்குன்னு கோல்டு ஆகிடும் எனக்கு. பட் இங்கே வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்றேன் எப்படின்னா, ஆனால் வந்து கோல்டு ஆகலை. நல்லாயிருக்கும் இங்கே ஐஸ்கிரீமு. நியூட்ரலாக சாக்லேட் ஃப்ளேவர் மிக்ஸ்டு தான் வாங்கியிருக்கேன். அப்படியே பார்த்துட்டே போகலாம். தெரு ஃபுல்லாக அப்படியே அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே அவ்வளோ கூட்டம். இவர் வந்து மோனுமெண்ட் ஆஃப் ஜூலியன் துய்வான்னு போட்டிருந்தது. இவர் வந்து போயட்டு, ரைட்டரு, அப்புறம் வந்து டிரான்ஸ்லேட்டர். இவர் வந்து இங்கே தான் பிறந்தாராம், ஊட்ஸில் தான். அவரோட மோனுமெண்ட் வச்சுருந்தாங்க. 2 சைடுமே ஹோட்டல் தாங்க, ஃபுல்லாக ஹோட்டல் தான். அப்படியே இந்த ஸ்ட்ரீட் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பலான்னு பார்க்கும்போது இந்த பாட்டில் ஜக்லிங்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. அவரை சுற்றியும் நிறைய கூட்டம். நாங்களும் அப்படியே கொண்டாந்து நின்று பார்க்கலான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஃபேமஸான பிளேஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷோஸ் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. செம்மையாக இருக்குல்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ஸை வந்து வச்சுக்கிட்டாரு நெத்தியில். அப்புறம் நைஃப் இருக்குல்ல, கத்தி, அதை வச்சு பண்ணுறாரு. எனக்கா ஒரே பீதி, என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களாம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்க நல்லா ட்ரெயின் ஆகியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தெரியல. நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறதால எனக்கு அப்படி இருந்தது. பட் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதுவாக இருந்தது எனக்கு. ஒரு வழியாக அந்த ஷோலாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வரும்போது இந்த ஸ்னேஹாஸ் டச் ஆஃப் இந்தியான்னு பார்த்தேன். போர்டை பார்த்தோன்னே இது வந்து ஒரு துணி கடையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் இல்லை, இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அப்படியே வெளியிலே வந்து இந்த மாதிரி பேண்ட்லாம் வச்சு, மியூசிக் பேண்ட்லாம் வச்சு அப்படியே ஜாலியாக வைப் பண்ணிகிட்டே சாப்பிட்றாங்க. நல்லாயிருக்கு. இதுவும் வந்து நைட்டில் இன்னும் நிறைய இருட்டானோடனே வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய போலாண்ட் வீடியோஸ் வேறு பார்க்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு பார்க்குறேன். See you soon.